வாங்க வந்துட்டே வா. வா வா வா. நீ என்ன 60 கிலோ நான் 100 கிலோ மூடிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கு தமிழன். இன்னைக்கு வந்து வீக்கெண்டுங்க. சரி, எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சுங்க. இவருக்கு ஒரு வேலை இல்லைங்க, இவர் அப்படிதாங்க சொல்லுவாங்க. இவங்க தான் நம்ம பசங்க 4 பேர் கிளம்பியாச்சு. சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கு. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா கஞ்சமலையோட அடிவாரத்தில் இருக்கோங்க. கஞ்சமலை அடிவாரங்க, கஞ்சமலை அடிவாரம். இன்னைக்கு டார்கெட்டு அந்த மலை உச்சி தாங்க. இங்க தெரியுதான்னு தெரியல, மலை வந்து இப்போ எல்லாம் பனிமூட்டமா இருக்குது. மேலே ஏறி போக போக உங்களுக்கு காட்டுற மாதிரி சூப்பரா இருக்கும். இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். வெல்கம் டு மினி vlogs, தனவிஸ்டா vlogs. மினி vlogs. சொல்லுங்கடா, தனவிஸ்டா vlogs, மினி vlogs, தனவிஸ்டா vlogs. மினி கிடையாது. டேய், இவன் தான்டா என் சொந்தக்காரன். நீ சொந்தக்காரங்கடாப்பா. எங்க இருக்கடா? ஓ, அவங்க மட்டும் தான் மாப்பிள்ளை தெரியுறாங்க. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மலை தான். லவ் பண்ணுவோம். இன்னொரு பொண்ணு மேலே ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கோயில் தெரியும் பாருங்க. அங்க ஒரு கோயில் தெரியுதா? யார் யார் உசுரோட வரன்னு பாத்துக்கலாம். அந்த கோயில் தாங்க போக போறோம். இப்போ டைம் வந்து என்னதுன்னா 8:55 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு மேலே போய் சேரன்னு பார்ப்போம். மொத்தம் இந்த மலை எத்தனையோ பிரியுதுன்னா 1 2 3 4 ஸ்டேஜாக பிரியுதுங்க. இப்போ மொத்தம் நம்ம 4 மலை ஏறுற மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட முதல் மலை இப்போ இதாங்க நம்மளோட முதல் மலை. இந்த மலை ஏற போகிறோம். இப்போ வாங்க வந்துட்டே வா. வா வா வா. நீ என்ன 60 கிலோ நான் 100 கிலோ மூடிட்டு இந்த சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், எப்படா பசி தடி கூட்டு போன முடியல. என்ன துப்புறான் வாங்கி என்ன செஞ்சா நைட்டு குடிச்சதுப்பா. மோஸ்ட் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் மலையில் ஒரு 4 மலை ஏறியாச்சுங்க. இன்னும் முயற்சிப்போம், வெற்றி நமதே, ஏறுவோம். நம்ம பங்காளி ஏதோ சொல்கிறாருங்க, என்னன்னு கேட்போம். இதாங்க அரப்பு தலை முன்னாடி தேய்ச்சி தண்ணி ஊற்றிட்டா இதான் உங்க நொறைய வருங்க. என்னது புரியல? அரப்பு பிச்சு. ஆமா சிவன் மேலே கோயிலுக்கு போய் தான் ரெஸ்ட்டு. காலையில் யாருமே எதுவும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் நடக்கிறோம் வெறும் வயிற்றுல. சிவனை பார்த்துட்டு தான் சாப்பிடணும். வாங்க போகலாம். அவன்லாம் 1/2 கிலோ சோறு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னானுங்க எவனோ, ப்ரோ ஒரு வாழைப்பழமாச்சும் சாப்பிட்டு போகலாம் ப்ரோ அப்படின்னு. இப்போ வந்து வீடியோ ஆன் பண்ணணும்னு தெரிஞ்சதும் உடனே போய்ட்டு அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. நாங்களாம் அப்படி சொல்ல கிடையாது. நாங்கள் பாருங்க பன்னிக்குட்டி ஏறுது பாருங்க. அவ்வளோதான், அவன் அங்கே போய் படுத்துவங்க தான் போவான். ஏறு போலாம், ஏறு. கிவ் அப். பசங்களால பசி தாங்க முடியலங்க, அதான் பசங்க வாழை பற்றி பிரிச்சிட்டாங்க. சார் என்ன பண்ணுறாங்க? அப்படியே கேமராவில் படம் வச்சுக்குவாங்க. வச்சிருக்கிறோம் தவிர இன்னும் சாப்பிடலங்க. நல்லா பார்த்துக்குவோம். ஒரு சின்னதாக இன்னொரு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. அப்படியே போகிற வழியிலே அப்படியே உட்காந்தாச்சு. காலெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்களும் உட்காந்துட்டாங்க பாருங்க. மனசுக்குள்ள யாராவது போந்து நான் தான் மோட்டோ விளாட மாட்டாருன்னு யாராவது சொல்லிட்டாங்க. வெயில் வேற கொஞ்சம் அதிகமாக அடிக்குதுங்க, போக முடியல. என்னை பற்றி பின்னாடி கமெண்ட் பண்ணுறானுங்க, யாருன்னு காமிப்பேன். நம்ம பசங்க என்ன ஆளை காணுங்க, பின்னாடி தான் வருவான்னு நினைக்கிறேன். வரட்டும். சிவன் கோயில் ரீச் ஆயாச்சு. அவர் தாங்க சிவன். பக்கத்தில் போய் காட்டுறாங்க. பார்த்தீங்களா சிவன், இவர் நந்தி. இதுதாங்க சிவன் கோயில். பசங்க குளிக்கிறது ரெடி ஆகிட்டானுங்க. ஏய் என்ன வெக்கமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மலைக்கு நடுவில் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பங்காளி பாருங்க, 10 நிமிஷமா குளிச்சுட்டு இருக்கிறான், வெளியே வர மாட்டேங்கிறான். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாம் குளிக்கலாம். அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, குளிர்து தண்ணி -15 டிகிரியில இருக்கு. இவனுக்கு நடுங்கலாம் பாருங்க, தெரியுதா?
கேட்ட கேமரா காண நடுங்கிறாரு பாருங்க. பாருங்க வாய் நடுங்குது பாருங்க அவனுக்கு. தெரியுமா கண்டுச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். விழுந்துடாத பார்த்து பார்த்து. சொர்க்கமே என்றாலும் இல்ல சொர்க்கம் சீரா அப்படி இல்ல. அது நம்ம சீராபிதான்டா. சீராபி சொர்க்கமே கிடையாது. சொர்க்கங்கிறது காலேஜ் பசங்களுக்கு மட்டும்தான். அப்பா குளிர்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மத்த எங்கேயோ போனீங்கன்னா கூட இந்த மாதிரிலாம் அருவிலாம் இருக்காது. சென்னை போய் ஊத்தியா மூணார் போய் பார்க்கலாம். குற்றாலம் போனா இருக்குமே, குற்றாலம் போனா அந்த அருவி இருக்குமே. அது இந்த மாதிரி நவுறடே குற்றாலம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சாச்சு. அடுத்து சாப்பிட போகிறோம். என்னென்ன வச்சுருக்குன்னா ஸ்நாக்ஸ் மட்டும் தாங்க வச்சுருக்கோம். காலையில் எதுவும் சாப்பிடலை. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் பொங்கல் லீவ் முடிச்சு எல்லாம் கடையெல்லாம் சாத்திட்டாங்க. நாங்கள் இவ்வளோ எல்லாம் 2-3 ஊரில் தேடி பார்த்தோம். வர வழியெல்லாம் எங்கேயுமே இது இல்லை, ஹோட்டலே இல்லை. அப்புறம் பாலாஜி ஜட்டி இது பேக்கரியில் போயிட்டு அது ஒண்ணுதான்டா. அப்புறம் பேக்கரியில் போயிட்டு நாங்கள் அப்படி சொல்லிக்கலாம் பேசணும். சமோசா அப்புறம் பிரெட் வாங்கியிருக்கோம். பிரேம் பின்னாடி சொல்லுங்க போட்டு பார்த்துக்கிறேன். அப்படியே பிரேம் பின்னாடி ஜட்டி கைதா அப்படியே இங்க பாருடா. இது பிரேம்ல பாருங்க. அப்புறம் குர்குரே அது இதுண்டே கம் பண்றா. இவனுங்க இப்படி தூக்கிவாங்க. ஆகம் ஃப்ரெண்ட்ஸ் கிளார் அடிக்குது. போண்டா எங்கடா வரீங்க? கவர் கூட கட்டாம போட்டுருக்கீங்களா? எல்லாம் கீழே விழுந்து வேணாம்ண்ணா. ஸ்பீட் அடிக்கிறீங்களா இல்லையா? நான் அப்படியே புடியே சும்மா என்ன பேசுறது? என்னடா ஏத்தி போற இது இந்த நாய்க்கெல்லாம் பேச முடியாது. இன்னும் ஏத்தி போற ஒண்ணு. ப்ரோ வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? ஏன்னா இன்னும் வந்து ஏடா கஞ்சபிஸ்னாரி பிரபு. ஆடா இங்கடா ஒண்ணுமே தெரியல. எத்தி கட்சியா? ஹெச்டியா? வச்சிட்டேன்டா. गाइस ஒரு சோகம் நடந்து போச்சு गाइस. பேக்ல ஸ்நாக்ஸ் வச்சுட்டு பேக்கிங் மேலே வச்சுட்டு வந்துட்டானுங்க. எல்லா குரங்கும் தூக்கிட்டு போயிடுச்சு. நல்ல தலையோட வந்து தலைப்போட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. நல்ல பை எடுத்துகிட்டு போகல. பையில் தான் ஃபோனு ஸ்பீக்கரு எல்லாம் இருக்குது. மெயின் ஃபோனு காசுலாம் அதெல்லாம் இருக்குது. இப்போ மீதி இருக்கிறது இது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மதியத்துக்கு என்ன பண்ணுவோன்னு தெரில. லாஸ்ட் ஒரு பிஸ்கட் இருக்காங்க. இது மட்டும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. நாளை இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரங்குங்க இன்றைக்கி ஒரு பெரிய வேலை செஞ்சு விட்ருச்சுங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. அதுங்க பேக்கில் இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருச்சுங்க. பாலாஜி பசியோடு தான் கிடக்கணும். அப்பயும் கொஞ்சம் சுண்டல் இருந்துச்சு, அதை எப்படியெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. போகலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2வது மலை ஏறிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த செகண்ட் மலை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் முள்ளும் இந்த மாதிரி புதரும் அப்படியா இருக்குது. வரப்பெல்லாம் பார்த்து வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் மலைங்களை வச்சு செய்யுதுங்க. ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது 2 வழி பிரியுதுங்க. இதில் ஒன்று பிரியுது, இதில் ஒன்று பிரியுது. எதில் போகுதுன்னு தான் தெரியல. இதுவும் அங்கே தானே ஜாயிண்ட் ஆகுது. மழையே அடித்தாலும் புயலே அடித்தாலும் மேலே போகிறது சாமிகிட்ட போகிறது தாங்க. வாங்க, லெட்ஸ் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெக்கிங் வரப்போ தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. திருட்டு போகாத மாதிரி எடுத்துருவாங்க. மெயின் திருடு குரங்குங்க தானுங்க. கொண்டு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எல்லாம் நம்ம கையிலே இருக்குது. எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. அரை வயிறாக வரணும்னா அரை வயிறாக தானே போய் ஆகணும். தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். காற்று அப்படியே சொர்க்கமாட்டு அடிக்கிறது. இந்நேரம் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. அம்மா பாட்டு ஓடுது அஞ்சலா. சொன்னா கேளுங்க. மயக்கி கலக்கமா வருது. கிராவிட்டி சரியில்லை. அடுத்த ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அந்த ஒரு பாறை ஏறிட்டோம்னா நம்ம இலக்கு அடைஞ்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கடா. நெவர் கிவ் அப்.
யாரும் வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வராதீங்க ப்ளீஸ். இந்த மலைக்கு இந்த தடத்துல யாரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகணும். இந்த பக்கம் வரதா இருந்தேன்னா இந்த பக்கம் வருதுன்னா வாங்க, அப்படி இல்லைன்னா நெய்க்காரப்பட்டி வழியாக உள்ளே வந்தீங்கன்னா புதூர்னு ஒரு ஊர் இருக்கும். நீங்கள் அங்கே லோக்கலில் கேட்டிங்கன்னா கூட சொல்லிடுவாங்க. கஞ்சமலை போகிற ஏற ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லிடுவாங்க. அந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு முருங்காய் மாதிரி ஏதோ பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காய் மாதிரி. இது என்ன பழம், இது என்ன காயின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இந்த லாஸ்ட் மலையை ஏறி முடிச்சிட்டோம்னா சிக்னல் பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. நோ சிக்னல் காஞ்சி காருங்க ஈல போயிடுச்சு, மைனஸில் இருக்குது. இதான் ஃபஸ்ட் லாஸ்ட் மலை. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கிங்கில் எதெல்லாம் எதிர்பார்க்கீங்களோ அது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக வரலாம். ஆனால் அது உங்களை கெப்பாசிட்டி. அந்த மலை, அந்த கோயில் தெரியுதா? இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12:21. 4 hours கீழேருந்து மேலே வர்றதுக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை பெருமா கோயில் திறந்துருக்குன்னு பார்த்தா சாத்தி வச்சுருக்குறானுங்க பைபிளைங்க. சரி, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரீச் ஆயாச்சு. நம்மளால் ஒரு பேக்கே நம்மளால் தூக்கிட்டு வர முடியலையே. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேக்கே நம்மளால் தூக்கிட்டு வர முடியலையே. இவ்வளோ பெருசு எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க? இந்த மாதிரி கம்பிலாம் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சீரகாபாடி கஞ்சமலை உச்சியில் இருக்கோங்க. கஞ்சமலையோட டாப்பே இதுதாங்க. சாரி, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கஞ்சமலையோட டாப் அங்கே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சமலையோட உச்சியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சமலை மேலே என்ன ஒரு ப்ளஸ்னா, இங்கே நீங்கள் என்ன தான் உச்சியாக நின்னாலும் சூப்பராக எல்லா இதுக்குமே டவர் கிடைக்கும். ஒன்று என்ன செய்யடா, விஐயும் கிடைக்குது, ஜியோவும் கிடைக்குது, ஏர்டெல் கிடைக்குதான்னு தெரியல. ஜியோ சூப்பராக இருக்குது, 5G கிடைக்குது. ஏற்காடு அடிக்கிற சில்லுன்னு காத்திருக்குதுங்க. ஆனால் வெயில் அடிக்குது, ஆனால் சில்லுன்னு காத்திருக்குது. இவ்வளோ இந்த கோயிலை எப்படி இப்படி இங்கே கட்டியிருப்பாங்கன்னாங்க எனக்கு ஃபுல் டவுட்டு. நம்ம சும்மா ஏறி வரதுக்கே நமக்கு கை காலெலாம் ஒத்துதுன்னா இந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து இங்கே கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. 2 பேருமே படுத்துட்டானுங்க. அவனும் போய் படுக்க போகிறான். நானும் கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு அதுக்குன்னு போய் நம்மளும் ஒரு தூக்கம் போட்டு பொறுமையாக கீழே இறங்கும். ஒரு அவசரமும் இல்லை. நாளைக்கு லீவு தான். நாளானைக்கு மட்டும் கோயில் ஓப்பனில் தான் இருக்கா? சூப்பருங்க, கோயில் ஓப்பனில் தாங்க இருக்குது. நம்ம ஊர்லேருந்து அந்த லைட்டோட வெளிச்சம் அடிக்குது இல்லைங்க, அந்த லைட்டு தாங்க. இந்த லைட் நம்ம வீட்டு வரைக்கும் வருதுங்க. சோலார் லைட் தான். அப்பா, கோயிலுக்கு வர போலாங்க. அல்லவா பெருமானே, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வெளில தாங்க அவ்வளோ வெயில் அடிக்குது, உள்ள அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுங்க. கடிகாரம் ஓடுதுங்க 12. பாருங்க எந்த அளவுக்கு இந்த உள்ள கட்டட வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீதி. சரி, லஞ்சுக்கு பெருமாள் நமக்கு ஏதாச்சும் கொடுத்து வச்சாரு. சரி, சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு இப்போ என்ன 1 மணி ஆகுது. ஒரு 2 மணிக்கெலாம் கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா சரியாக போயிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இறங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இறங்குற டைம் என்னன்னா 2 o'clock. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில இறங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாமே இப்போ இறங்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் கீழே போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன், ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கால்வாசி மலை இறங்கியாச்சு, முக்கால்வாசி மலை இறங்கியாச்சு. இன்னும் கால்வாசி மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வந்தோம்னா அங்கே பாருங்கள், அங்கேருந்து வரோம். இன்னும் இந்த கொஞ்சம் தான், இந்த கால்வாசி தூரத்தை இறங்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா,
ப்ரோ 12 மணிக்கு சார்லி சாப்ளின் விளையாடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன் உண்மையாக பொய்யானு பென்சில் நவுறுதா இல்லை காற்று தான் அடிக்குதா அப்படின்னு. முடிப்படம் பார்க்க போகிற அவ்வளோதாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது. 4:25 ஆகுது. கீழே இறங்கியாச்சு. அதாவது கரெக்டாக 2.5 மணி நேரம். இங்கே இறங்குறதுக்கு 2.5 மணி நேரம். அப்போ மேலே ஏறுறதுக்கு 4.5 மணி நேரம். அதுதாங்க தரமட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதாங்க ஸ்டார்டிங். ஃப்ரெண்ட்ஸ் மலை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நிற்கிறோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நிற்குது.